இப்போ யாராவது ஒருத்தங்களுக்கு மூட்டு தேய்மானம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. எலும்பு எலும்பு மேல உராயுது. அவங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு முன்னால என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், நீ ரீப்ளேஸ்மெண்ட் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த சர்ஜரிக்கு முன்னால உடம்புல எந்த ஒரு இடத்துலயும் ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இன்ஃபெக்ஷனுக்கான காமனான காசஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதையெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவா இன்ஃபெக்ஷன் எங்க இருக்கும்னா, நிறைய பேருக்கு பல்லுல சொத்தை இருக்கலாம், பல்லுல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அப்படி பல் சொத்தை இருந்தது அப்படின்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னால அதை சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்பர் 2, உடம்புல தோல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கொப்பளமோ இல்ல ஒரு ஆறாத ஒரு புண்ணோ இருந்ததுன்னா அதுலயும் இன்ஃபெக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால உடம்புல தோல்ல எந்த ஒரு இடத்துலயும் எந்த விதமான ஒரு புண்ணோ ஒரு கொப்பளமோ ஒரு ஆறாத ஒரு வடுவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம முதல்ல ட்ரீட் பண்ண வேணும். மூணாவது விஷயம், பொதுவா யூரினரி இன்ஃபெக்ஷன்ங்கிறது ரொம்ப காமனா இருக்கும். பர்டிகுலர்லி எல்டர்லி பீப்புள்ல, லேடிஸ்ல இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூரின் போறப்ப யாருக்காவது எரிச்சல் இருக்கு இல்ல கடுக்குது அப்படின்னு சொன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உடம்புல எந்த ஒரு இடத்துலயும் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்றதுக்கு முன்னால இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா முதல்ல அதை ட்ரீட் பண்ணி இன்ஃபெக்ஷனை ஃபுல்லா கியூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு போகணும். சோ இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கவனம் செலுத்த வேண்டியது. ரெண்டாவது, பொதுவா இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாரும் நிறைய விஷயங்களுக்காக நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. இப்ப யாராவது ஒருத்தங்க ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் போறாங்க, ஒரு 60 வயசு இருக்கு, 55 வயசுக்கு மேல இருக்குன்னா அவங்களுக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம். ஒரு சில டைம் இந்த பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லுவோம், குளோபிலேட், ஆஸ்பிரின், அந்த மாதிரியான ரத்தம் உராய்வதை குறைப்பதற்கான தடுப்பதற்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் மருத்துவரை அணுகி எந்தெந்த மருந்துகளை நீங்க ஆபரேஷனுக்கு அன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணணும், ஏதாவது மருந்துகளை மாற்ற வேண்டி இருந்ததுன்னா அந்த மாத்திரைகளை மாற்ற வேண்டியதுக்கு நீங்க கண்டிப்பா அதை பண்ணணும். இப்போ ஒரு சிலர் குளோபிலேட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த மாத்திரைக்கு பதிலா வேற ஒரு சில மாத்திரைகள் மாற்ற வேண்டி வரும். இல்ல அந்த மாத்திரையை கொஞ்ச நாளைக்கு ஆபரேஷனுக்கு முன்னால நிறுத்த வேண்டி வரும். சோ அதை உங்க மருத்துவர்கிட்ட அணுகி உங்களுடைய அனஸ்தீசியாலஜிஸ்ட், அதாவது மயக்கவியல் மருத்துவர், அவர் உங்களுக்கு பார்த்துட்டு எந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணணும், எந்த மாத்திரையை நிறுத்தணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப சுகர்ல கூட ஒரு சில லேட்டஸ்ட் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மருந்துகள்ல கூட நம்ம மாற்ற வேண்டி வரலாம். அதையும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மருத்துவரை அணுகி நம்ம அனஸ்தீசியாலஜிஸ்ட், உங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜனோட கன்சல்டேஷனோட அந்த மருந்துகளை மாத்தியோ இல்ல நிறுத்த வேண்டியவற்றை சர்ஜரிக்கு முன்னால நிறுத்த வேணுமோ அப்படிங்கிறதையும் பார்த்து பண்ணணும். அடுத்து என்னன்னா, இப்ப சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சுகர் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, இந்த 3 மாசம் ஆவரேஜ் பிளட் டெஸ்ட் HbA1c பாக்குறோம். அந்த HbA1c எவ்வளவு நார்மலுக்கு பக்கத்துல இருக்கிறோம் அவ்வளவு நல்லது. ஒரு 7.5க்கு கீழே இருந்ததுன்னா சுகர் நல்ல கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப சர்ஜரிக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால சுகரை நல்ல கண்ட்ரோல்ல வச்சு HbA1c கம்மியா இருக்கு அப்படிங்கறத இன்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஒருவேளை HbA1c ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா சுகரை கண்ட்ரோல்ல பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்றது அட்வைசபிள். சோ இது 3வது விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, நம்ம சர்ஜரிக்கு போறோம் அப்படின்னா நம்ம மூட்டை சுத்தி இருக்கிற மசில்ஸை நம்ம பலமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப ஸ்ட்ராங்கர் மசில்ஸோட நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம்னா சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸும் சரி ரெக்கவரியும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா வேகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ மசில் ஆல்ரெடி நம்ம ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப வருஷமா எக்ஸசைஸே பண்ணல அப்படின்னா சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பதிலாக நம்ம இப்ப இருந்தே ஸ்ட்ரென்தனிங் ஆரம்பிச்சிட்டோம்னா அது சர்ஜரிக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மூட்டை சுத்தி இருக்கிற மசில்ஸ் மட்டும் இல்லாம ஓவராலாவே பாடிக்கு இப்போ மூச்சு பயிற்சிகள் பண்றது, பிராணாயாமம் மாதிரியோ இல்ல வேற ஒரு சில வகையான மூச்சு பயிற்சிகள் பண்றதோ இல்ல ஓவராலாவே நம்ம ரெகுலரா கொஞ்சம் வாக்கிங் போறது, உடம்புல இருக்கிற மற்ற மசில்ஸ், கோர் மசில்ஸுக்கு உண்டான எக்ஸசைசஸ், சிம்பிளா நம்மளால வீட்லயே பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ், இதையெல்லாம் பண்ணுவதன் மூலமாகவும் நம்ம சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம ரெக்கவரி ரொம்பவும் குயிக்கராகவும் ரொம்பவும் எளிதாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உடம்புக்கு ஓவரால் எக்ஸசைஸ் பிளஸ் மூட்டை சுத்தி இருக்கிற மசில்ஸ்க்கான எக்ஸசைஸையும் சர்வை சிகிச்சைக்கு முன்னால பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து நான் பொதுவா என் பேஷண்ட்ஸுக்கு சொல்றது என்னன்னா, சர்ஜரி முடிஞ்ச அந்த முதல் 2 வாரம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம்னு வைங்க, சர்ஜரி நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப வெளியில இருந்து யாராவது நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு
யாராவது ஒருத்தங்க வெளியில இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு இருமல் சளியோட யாராவது இருக்காங்க, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது வந்து சர்ஜரி பண்ணி ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. அதனால நான் என்ன சொல்வேன்னா, பொதுவா ஆபரேஷன் முடிஞ்ச ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு வெளியாட்கள் வீட்டுக்கு வராமல் இருப்பது, நிறைய விசிட்டர்ஸ் வராம இருக்கிறது வந்து நல்லது. ஸோ அதனால விசிட்டர்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கணும், பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் நீங்க ஆக்டிவா இருக்கணும். என்னுடைய நிறைய பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க, 3வது நாள் 4வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களே ஒரு வாரத்துக்குள்ளேயே நின்றுட்டு சமைக்கிறேன் சார், நான் சமையல் வேலைகளை மேற்பார்வை செஞ்சுக்கிறேன், வீட்டுக்குள்ள சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறது அவசியம். அதே நேரம் சாப்பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப ஹை கேலரி, அதாவது ரொம்ப ஆயிலியான, ரொம்ப கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவு வகைகளை குறைச்சிக்கிட்டு நிறைய காய்கறிகளையும், இப்போ வைட்டமின் சி அதெல்லாம் புண் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வைட்டமின் சின்னா ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, நெல்லிக்காய் இந்த மாதிரியான பொருட்களும், பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்றதும் எடுத்துக்கணும். அதே நேரம் மாவுச்சத்து அதிகம் உள்ள பொருட்களை குறைச்சிட்டு புரோட்டீன் அதை எடுத்துக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க சர்ஜரிக்காக ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும். ஒண்ணு, உடம்புல எங்கேயும் இன்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கணும், அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா முதல்ல அதை ட்ரீட் பண்ணி சஃபிஷியன்ட் கேப்புக்கு அப்புறம் தான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் மூட்டை சுத்தி இருக்கிற சதைகளுக்கு பூரா உடலுக்கும், ஸோ தட் உங்களுடைய ஓவரால் ஹெல்த் பெட்டரா இருந்ததுன்னா ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய மருந்து மாத்திரைகளை வந்து உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எந்தெந்த மாத்திரையெல்லாம் சர்ஜரிக்கு முன்னால ஸ்டாப் பண்ணணும் இல்ல சேஞ்ச் பண்ணணும், எந்தெந்த மாத்திரையெல்லாம் நீங்க ஆபரேஷன் அன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அந்த மாத்திரைகளை பத்தி முதல்லயே ஒரு தெளிவா இருந்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் கத்துக்கங்க. அதே மாதிரி சாப்பாட்டுல புரோட்டீன் அதிகம் பண்ணி, காய்கறி கீரை வகைகளை அதிகம் பண்ணி, மாவுச்சத்துள்ள பொருட்களை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் உங்க வீட்டுக்கு வர்றவங்க அதையும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரெக்கவரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்.